வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் நலனுக்காக முல்லைப்பெரியாறு அணையை கட்டியவர் தான் ஜான் பென்னி குயிக். இவரை பற்றியும் இவருடைய மணிமண்டபத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஜான் பென்னி குயிக்குடைய நினைவு மண்டபம் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் இருக்குது. அவருடைய வெண்கல உருவச்சிலையையும் இந்த நினைவு மண்டபத்தையும் ஜனவரி 15 2013 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் திறந்து வச்சார். விடுமுறைக்கு வாகமன் தேக்கடி ட்ரிப்பு பிளான் பண்ணும் போது போகிற வழியில் இதை பார்க்கலாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். சுற்றிலும் மலை, தென்னந்தோப்பு, இந்த இயற்கை சூழலில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த பகுதி மக்களை கேட்டாலே தெரியும். கர்னல் ஜான் பென்னி குயிக் 1841 1911 வரை வாழ்ந்த பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர். அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். நம் நாட்டை ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் பெரியாறு அணை கட்டப்படுவதற்கு முன்னாடி வைகையில் பலமுறை மழை பொய்த்து மிகுந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனை கண்ட பென்னி குயிக் மிகுந்த வருத்தமடைந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் ஆறாக ஓடி வீணாக கடலில் சென்று கலப்பதை பார்த்து இதன் குறுக்காக ஒரு அணையை கட்டி மலையின் வடக்கு பகுதிக்கு திருப்பிவிட்டால் வறண்ட நிலங்கள் விளை நிலங்களாக மாறும் என்பதை திட்டமிட்டார். அந்த திட்டத்தை ஆங்கிலேய அரசின் பார்வைக்கு வைத்து அனுமதியும் பெற்றுவிட்டார். 75 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் 1895 அப்போதைய கவர்னர் வென்லாக் முன்னிலையில் அணை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டார். கர்னல் பென்னி குயிக் தலைமையில் பிரிட்டிஷ் இராணுவம் கட்டுமான பணியை மேற்கொண்டது. அடர்ந்த காடு, விஷப்பூச்சிகள், காட்டு மிருகங்கள், திடீரென உருவாகும் மழை, காட்டாறு இவை போன்ற இன்னல்களை கடந்து 3 ஆண்டுகள் பாதி கட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்த மழையால் கட்டியிருந்த அணை அவ்வளவும் அடித்து செல்லப்பட்டது. அதற்கு பிறகு இந்த திட்டத்திற்கு ஆங்கிலேய அரசு பணம் கொடுக்க மறுத்த நிலையில் பென்னி குயிக் லண்டன் சென்று தனது குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு தன் சொந்த செலவில் முல்லைப்பெரியாறு அணையை கட்டினார். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் விவசாய தேவைகளுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் முல்லைப்பெரியாறு அணை பெரிதும் உதவியது. இந்த அணை கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தேக்கடியில் பெரியாறு ஆற்றின் குறுக்கே இருந்தாலும் இது தமிழக அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. இது பென்னி குயிக் அவர்களால் உபயோகப்படுத்தப்பட்ட நாற்காலி. பிரிட்டனில் வசதியாக வாழ்ந்த பென்னி குயிக் எல்லா சொத்துக்களையும் விற்றதால் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளானார். அரசு அளித்த தொகுப்பு வீடுகளில் தான் 5 குழந்தைகளோடு வாழ்ந்து 1911 காலமானார். பென்னி குயிக் அவர்கள் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தார். ஆங்கிலேய அரசு கூப்பர் ஹில்லில் உள்ள இந்திய என்ஜினியரிங் கல்லூரியில் கடைசி தலைவராகவும் இருந்தார். சென்னை பல்கலைக்கழக ஆசிரியராகவும் இருந்தார். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சுகாதார வாரிய பதவி வகித்தார். இன்றளவும் இவர் பிறந்த நாளை இந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.